அதெல்லாம் கடந்து இந்த போட்டோ வந்து டூப்ளிகேட் தான், எடிட் செய்யப்பட்டதான்றது ஈஸியா வந்து ஒரு செக்அப் ஒன்று பார்த்துருவோம். போட்டோஷாப் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணீங்களோ அது ஈஸியா பார்த்தோன்னே நீங்க வந்து கெஸ் பண்ணிடலாம் அது வந்து எடிட் செய்யப்பட்டதான்றது. ஏன்னா நானும் வந்து போட்டோஷாப்ல வந்து எடிட் செய்யக்கூடியவர் தான், தமிழ்லாம் நான் தான் பண்ணுவேன். ஸோ அந்த போட்டோ நீங்க பாருங்க. போட்டோ பார்க்கும்போதுன்னா சீமான் நிற்கும் போது சீமான் பெண்ணி பார்த்தோன்னா பேக் ட்ராப்ல ஷேடு தெரியும், லைட்டிங் இருக்கும். அப்ப சீமானை மட்டும் தனியா வந்து எடுக்கப்பட்டது ஒரு பேக் ட்ராப். சீமானுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ட்ராப் ஷேடு பார்த்தோன்னா எல்டிடி தலைவருக்கு வந்து இல்லாம இருக்கும். சோ இதுல இருந்து பார்த்தோன்னா இது ஒரு ஃபேக்கான போட்டோ தான். எல்டிடி தலைவர் இருக்கிறாருல அவரை பார்த்தோன்னா அப்படியே வந்து பார்த்தோன்னா தத்துரமா வந்து பென் டூல் போட்டு கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிட்டு கொண்டு வந்து பேக் ட்ராப்ல பின்னாடி வந்து வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கும்போது பார்க்கலாம், கெஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆள் இன்கேஸ் ஒரு ஆள் போட்டோ வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாரு வச்சுக்கான், ஒருத்தர் பக்கத்துல வந்து நிக்கிறாருன்னா கண்டிப்பா பார்த்தோன்னா பக்கத்துல நிக்கிறாங்க ஷோல்டர்ல கை வைப்பாங்க, இல்லைன்னா பக்கத்துல இப்படி ஒட்டி நிற்பாங்க. ஆனா பார்த்தோன்னா அப்படியே பார்த்தோன்னா பக்கத்துல வந்து பார்த்தோன்னா நிக்க வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த நாய் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் ட்ராப்ல வந்து பார்த்தோன்னா எடிட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 4 போட்டோ பார்த்தோன்னா இதே பேக் ட்ராப் தான். இதே பேக் ட்ராப்ல இந்த நாய் வந்து எடிட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தோன்னா விசிக தலைவர் வந்து பார்த்தோன்னா எல்டிடி தலைவர் வந்து பாத்துக்கிறாரு. திருமாவளவன் பார்த்தோன்னா அவர் கூட நிற்கும் போது பார்த்தோன்னா அவரோட ஹெட் பார்த்தோன்னா சேம் ஹைட்டா இருக்கும். பார்த்தோன்னா ஒரே மாதிரி வந்து ஹைட்டா இருப்பாங்க. அதே பார்த்தோன்னா இந்த ஆமையம் பார்த்தோன்னா இதே வந்து விசிக தலைவர் வந்து எங்க ஒரு இடத்துல பார்த்துருக்கான், பார்த்து போட்டோ எடுத்திருக்கான். பார்த்தோன்னா விசிக தலைவரோட மூக்கு கீழே தான் இவன் வந்து வரான். இவனோட ஹைட்டே உங்களுக்கு பார்த்தோன்னா அவ்வளோ வந்து ஷார்ட்டான ஹைட்டு. இவன் அவ்வளோ ஷார்ட்டானுக்கிறவன் எப்படி எல்டிடி தலைவருடைய ஈக்குவலான ஒரு ஹெட்டுக்கு வந்து வைக்க முடியும்? ஏன்னா போட்டோ எடுத்தா உண்மையே போட்டோ எடுத்தா ஹைட் வெரிஷன் காட்டும். அதனால இது எடிட் செய்யப்பட்டது. அதாவது போட்டோஷாப்ல கட் பண்ணி வைக்கும் போது வச்சவன் சரிசமா வந்து வச்சுக்கிறான். ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்துருங்கல்ல, ஏம்பா நான் வந்து அவரோட வந்து ஹைட் கம்மி, என்ன ஹைட் கம்மியா வை அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன்னா இந்த நாயை அவர் பார்த்தது இல்லை. பார்த்துருந்தா தானே வந்து அவர் வந்து என்னோட அவர் ஹைட் கம்மி, என்னோட ஹைட் வந்து அதிகம் வந்து அப்படி சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த மாரி வந்து தற்கொலைத்தனமா போட்டோ எடிட் செய்து இந்த மாரி வந்து மாற்றிருக்கா இந்த எச்சக்கல சீமான் நாய். இப்படி எடிட் செய்த போட்டோ வச்சுட்டு தான் உலகம் உள்ள தமிழ்கிட்ட வந்து எல்டிடி தலைவர் நான் பார்த்துட்டேன், அவருக்கு அப்புறம் வந்து நான் தான் என்னை வந்து வழி நடத்த சொல்லி அவர் தான் எனக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. கடைசி காலத்துல வந்து எனக்கு வந்து ஆமகரி சமைச்சு கொடுத்தாரு, பூனகரி சமைச்சு கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு சொல்லி பச்சை போய் சொல்லி இந்த நாய் ஊரை ஏமாத்திட்டு வெளிநாட்டு தமிழர்கள் தயவு செய்து வந்து இலங்கை தமிழர்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இந்த நாயால வந்து ஒருபோதும் தமிழ் தேசம் வந்து உருவாக்க முடியாது, தமிழ் தேசம் வந்து நிலைநாட்டவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எச்ச நாயை இவனை நம்பி காசு கொடுக்காதீங்க. காசு கொடுத்தனா நீங்க தான் வந்து ஏமாறுவீங்க.